ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூஜி ரவா ரொட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆன பிறகு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கேரட் சீவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி அலசி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்குற ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினது பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம ஊற வச்ச ரவாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தவாவில் ரொட்டி மாதிரி சேஃபாக ஊற்றிட்டு செட் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் எண்ணெய் ஊற்றி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு
அவ்வளோதான், சூஜி ரவா ரொட்டி ரெடி.